வணக்கம் நண்பர்களே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் எந்த கிரக திசா புத்தி நடந்தா ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். நிறைய பேருக்கு அரசியல்ல ஈடுபட்டு பெரிய ஆளாகணுங்கிற ஒரு எண்ணம், அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன பதவியாவது வாங்கிடணுங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கும். அல்லது சின்ன பதவியில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவிகளை கைப்பற்றணும், மிகப்பெரிய பதவிகள் வகிக்கணும், அந்த பதவிகளுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒருவித மோகம்தான், ஆசைதான். அந்த மோகமும் ஆசையும் சிலருக்கு நடக்கணும்னா அதுக்கு தகுந்த கிரக அமைப்புகள் இருக்கணும். அதே மாதிரி சிலருக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு எம்எல்ஏ ஆயிரணும், ஒரு எம்பி ஆயிரணும், ஒரு முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், தவிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களுடைய அந்த எண்ணங்கள், தவிப்புகள், அந்த ஆசைகள், அரசியல் எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னா, அரசியல பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும், பேரு புகழ் எல்லாமே கிடைக்கணும்னா, சட்டமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்துல உங்களுக்கு சூரிய திசைன்னு நடந்தா, சூரியனோட சேர்ந்த கிரக திசை நடந்தா, அல்லது சூரியனின் சாரம் பெற்ற கிரக திசை நடந்தா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அரசியல்ல. அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அரசியல்ல உங்களுக்கு பட்டம் பதவிகளுக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் கிடைக்கும், அல்லது எம்எல்ஏ மாதிரியான போஸ்டிங்களுக்கு, மிகப்பெரிய பதவிகளுக்கு முயற்சி பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணுங்க. அதே மாதிரி அந்த சட்டமன்ற தேர்தல் வர்ற டைம்ல சூரிய புத்தி நடக்கணும், அல்லது சூரியனோட சேர்ந்த கிரக புத்தி நடக்கணும், அல்லது சூரியனுடைய சாரம் பெற்ற கிரக புத்தியாவது நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசியல்ல வெற்றி வாய்ப்புகள், பதவி, பட்டம் எல்லாமே கிடைச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பா கொடுக்குங்க. ஆனா யாருக்கா இருந்தாலும் சூரியன் 12வது இடத்துல இருந்து திசை நடத்தவோ புத்தி நடத்தவோ கூடாது. அப்படி திசையோ புத்தியோ நடத்துனா அவங்களுக்கு மட்டும் அந்த வெற்றி வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அந்த அரசியல்ல இறங்குறதுக்கோ அல்லது அதுல போய் பட்டம் பதவி பெறதுக்கோ முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கை கூடும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.